வணக்கம். ஏஜி சத்யன், ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட சிஇஓ. ஒரு ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் அண்ட் டீட்டெயிலிங் கம்பெனியை நடத்திட்டு வரோம் சென்னையில். 30 வருடம் அனுபவத்தோட, ஒரு 8 வருடம் என்ன நிறுவனத்தோட அனுபவத்தோட உலக அளவில் இந்த இன்ஜினியரிங் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு படித்து முடித்து வந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்ஜினியர்ஸ் எந்த விதத்தில் ஒரு நெட்வொர்க்கிங்கில் அவர் படித்து முடிச்சுட்டு எங்கே சார் அப்ளை பண்ணுறது, யாரை போய் பார்க்கணுன்னு தெரியல சார். எல்லா இடத்துலையும் ஆடு போடுறாங்க, நிறைய போர்ட்டலில் ஜாப் அப்ளிகேஷன் போடுறாங்க, எனக்கு எல்லாம் வேணுன்றாங்க. நான் பாட்டு போட்டுக்கிறேன் சார், எவனுமே என்னை இன்டர்வியூக்கே கூப்பிடுதில்ல சார். அப்போ நான் எப்படி தான் சார் போகிறது? எனக்கு இது மாதிரி படிச்சிருக்கேன், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஒரு ரொபோட்டிக்கில் படிச்சிருக்கேன், எனக்கு சில நாடுகளுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், அப்படிலாம் சொல்லி தான் சார் என்னெல்லாம் சேர்த்தாங்க. ஆனால் எனக்கு இப்போ வேலை இல்லையா சார். என் கூட படித்த பசங்க ஒரு 5 பேர் வேலைக்கு போயிட்டாங்க சார், ஆனால் நாங்கள் 50 பேர் வெளியில் நிற்கிறோம் சார், என்ன சார் பண்ணுறது? இது மாதிரியான கொஸ்டின்ஸு டெய்லி எனக்கு வருது. எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் சொல்லி எல்லாரையுமே வேலை வாங்கி வச்சிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எல்லாருக்கும் வழிகாட்ட முடியும்னா 100% முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு தெரிஞ்சவர்களோட தொடர்பு ஏற்படுத்தணும். எப்பொழுதுமே ஒரு நிறுவனமோ இல்லைன்னா நம்ம படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு பிறகு யாருக்கிட்ட போய் நம்ம வேலைன்றதை கேட்க முடியும்? ஒரு நிறைய ஆன்லைனில் நடக்கக்கூடிய விஷயங்களில் பார்க்குறோம், எங்கேயாவது அப்ளை பண்ணுறோம், இல்லைன்னா கேம்பஸில் நடக்குது. ஸோ எந்த நிறுவனத்தை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், எப்படி போக போகிறோம், நம்மளுடைய கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது? சார் நான் கோல் ஃபிக்ஸ் பண்ணேன் சார், ஆனால் எனக்கு அது உண்டான தொடர்பே தெரியல சார். அப்போ கோல் எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க? எதுக்கு இப்படி யார் படிக்க வச்சா? இந்த கோர்ஸ் எடுன்னு சொன்னது யார்? அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களா கடைசி வரைக்கும்? இல்லை காலேஜ் வரைக்கும் கைட் பண்ணி ஃபீஸ் கட்டிட்டு வெளியில் சர்டிஃபிகேட் வரைக்கும் தான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்கன்னா 99% சர்டிஃபிகேட் வரைக்கும் தான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஜாப் யாருமே வாங்கி தர மாட்டாங்க, சொன்னாலும் யாருமே உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்குண்டான அனுபவம் இருந்ததான்னா அவங்கக்கிட்ட இருந்திருக்காது. ஒரு காலேஜோட போக்குவரத்து, காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த காலேஜோட டிசிப்ளினு, பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, இதை வச்சு தான் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணுறோம். ஜாபை வச்சு இது முடிச்சிட்ட பிறகு ஜாபு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்கள் ஒரு 20% தான். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். 80%க்கு உண்டான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. அப்படியே கைட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில், அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கள் தான். ஆனால் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா யாருமே வெளியில் வர மாட்டாங்க. இப்போ ஒரு டிசிஎஸ்லையோ இல்லையா ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஹெச்ஆர் மாதிரி ஆளுங்க இன்டர்வியூ கொடுக்கறது மிக மிக கம்மி. ஆனால் உங்களுக்கு படித்து முடித்து ஒரு +2 ரிசல்ட் வருதுன்னா அப்போ எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஒரு எந்தெந்த காலேஜில் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது, என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த இன்ஸ்டியூஷன் காலேஜ் சம்மந்தப்பட்ட ஆட்களை தவிர இன்னைக்கு கரண்ட் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டெக்னாலஜி சேஞ்சஸை சேஞ்ச் பண்ணி அங்கே ரெக்ரூட்டர்ஸோ இது மாதிரி ஆள்லாம் வரவங்க சொல்லுவாங்க, வெரி ஃபியூ பீப்புள் தான் இருப்பாங்க. இந்த கைடன்ஸ் கரெக்டான இடத்துல போய் சேர மாட்டுது. ஒரு ஜாபை முடித்து அந்த இன்ஜினியரிங் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆள் இருக்கணும் தவிர இன்ஸ்டியூஷனில் இருக்க ஆள் உங்களுக்கு கைட் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கூட வரக்கூடிய புது கோர்ஸ் தான் சொல்லுவாங்க தவிர அதனுடைய ஜாப் கேரண்டின்றது யாரும் கொடுக்க முடியாது. நான் சொல்கிறேன்னா எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்றதை நான் சேலஞ்சாக சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை உங்களுடைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும். கம்யூனிகேஷன்னா ஒரு தைரியமாக ஒருத்தர்கிட்ட தெரியலன்னு சொல்கிறதே ஒரு பெரிய கம்யூனிகேஷன் தாங்க. எத்தனை பேர் தெரியலன்னு சொல்கிறீங்க? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு எது கேட்டாலும் ஐ நோ அப்படின்னுறாங்க. ஸோ ஒரு இங்கிலீஷில் ஒரு ஐ நோ சொல்கிறதே தே ஆர் திங்கிங் தட் தே ஆர் வெரி நாலேஜபிள் பர்சன் சொல்லிட்டு. நம்ம ஒரு தேடக்கூடிய வேலை, நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் படித்த ஒரு வேலை ஒரு சென்னையோ ஒரு தமிழகத்தையோ ஒரு இந்தியாவோ சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. உலக அளவில் நீங்கள் தேடணும். அப்போ உலக அளவில் உங்களுக்கு தயார்படுத்தணும்னா அதுக்கு உண்டான ஒரு ரியல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் எந்தெந்த நாட்டில் நடக்குது, எங்கெல்லாம் எப்படி தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும். நான் ஒரு ஆப்பிரிக்காவில் போகிறேன், ஆப்பிரிக்காவில் அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு நேச்சர் இருக்குது. நம்மளை விட நேச்சர் இருக்குது, ஆர்கானிக் கிடையாது. ஆர்கானிக் இஸ் டிஃப்ரெண்ட், நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய வளங்கள் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. அங்கே ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. புது ஃபார்மா இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்லிங் பிளான்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இட்டுவாங்க சார், நாங்கள் ஜாபு தரோன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான படிப்பறிவு ரொம்ப கம்மி. நம்மள மாதிரியான ஒர்க்கிங் லெவலில் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், இன்ஜினியரிங் ஸ்டாஃப் நிறைய தேவைப்படுது.
நீங்கள் யாராவது ஆப்பிரிக்காவுக்கு போகணும்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? நம்ம நினைக்கிறதெல்லாம் சிங்கப்பூர், துபாய், ஜப்பான், யூஎஸ், இது தவிர வேறு ஏதோ போட்டுருக்கீங்களா? மற்ற நாடுலாம் வளர நாடுகள் கிடையாதா? இன்னைக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் வளரக்கூடிய கண்ட்ரியில் இருக்குது. இதை நோக்கி ஆல்ரெடி சைனா வந்து அங்கே போய் ஒரு முகாம் விட்டு ஆப்பிரிக்காவை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணிட்டு வராங்க. இந்தியன்ஸும் மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் அது மாதிரியே கண்ட்ரியில் போக முடியும். டெவலப் பண்ணணும்னா அதுதான். இப்போ சிங்கப்பூர் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகி போச்சு, துபாய் சேச்சுவேஷன் ஆகி போச்சு, இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டே கிடையாது. அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. யூஎஸ் தெரிஞ்சு போன விஷயம், போகிறது வரதுமா இருப்பாங்க, என்ன வேணால் போயிட்டு இருக்கும். பட் இது மாதிரி கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு யாரும் டெவலப் பண்ணுறது கிடையாது. சரி, அங்கே போகணும் சார், அங்கே போகணும், நான் வந்து அங்கே வேலை செய்யணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தயார்படுத்தணும்ல. உங்களுக்கு உண்டான ஒரு டாக்குமெண்டேஷன், அது எப்படி பண்ணுறது, ஒருத்தர்கிட்ட ஒரு கம்பெனியில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு இமெயில் எப்படி எழுதுறது, டிசைன் பண்ணணும்னா அந்த டிசைனுக்கு உண்டான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எதெல்லாம் கற்றுக்கிறது, எப்படி சார் அந்த கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ்டு, அந்த கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் யார் கற்று தருவா, இதெல்லாத்துக்கும் நீ தயார் பண்ணணும். இது மாதிரியான கோர்ஸுக்குலாம் இதெல்லாம் யாரும் கற்றுத்தராங்களோ அவங்ககிட்ட போகணும். தயவுசெய்து ட்ரைனிங் யூனிவர்சிட்டியில் போயிட்டு சில சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு அதனால் வேலை கிடைக்கணும், தயவுசெய்து அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு நிறுவனத்தில் போனாலே அவங்களே வந்து சில சாஃப்ட்வேர்ஸை ஃப்ரீயாகவே கற்று தருவாங்க. ஒரு பிஇஓ எம்இஓ முடிச்சுட்டு ஃபர்தராக போய் ஒரு சாஃப்ட்வேருக்காக நான் வந்து எனக்கு வந்து ஒரு பிடிஎஸ் தெரியும், SP3D தெரியும், ஆட்டோகேட் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேருக்காக ஒன்று வாங்கி அதுக்கப்புறமா நீங்கள் வேலை தேடாதீங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் படித்த கோர்ஸுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுச்சா? எல்லா கோர்ஸுக்கும் வேல்யூ இருக்குது. பிரச்சனை என்னன்னா நம்ம ஆளுங்களுக்கு தேடுதல் இல்லை, சரியான ஆட்களை அணுகிறது கிடையாது. ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க் டெவலப் பண்ணணும். அந்த நெட்வொர்க் எப்படி சார் கிடைக்கும், யாரை போய் பார்க்குறது, யாரை போய் அணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அமைப்புகள் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரின்ற ஒரு அமைப்போட சம்மந்தப்பட்டிருக்கேன். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறாங்க, நெட்வொர்க்கிங்கும் பண்ணுறாங்க. நெட்வொர்க்கிங் என்ன, இப்போ நான் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டேன்னா என்ன மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஆட்கள் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசுவோம், எங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில் செட்டை பற்றியும் பேசுவோம், என் கம்பெனிக்கு தேவையான ஆட்கள் தேவைன்றதை பற்றி பேசுவோம். ஸோ இவங்களோடலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இது மாதிரியான கனெக்ஷன்ஸ்லாம் போனோம்னா இது மாதிரி ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸு, NGO ஆர்கனைசேஷன்ஸு, அதில் நம்ம போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேடையில் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலிமா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களோட CEOஸோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் நாலேஜ் எடுக்கலாம். ஸோ இப்போ ரோட்டரின்ற ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அங்கேயே வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. நிறைய காலேஜஸ்க்கு ஒன்று இன்ட்ராக்ட் கிளப்னு வச்சு அங்கே ஒரு ட்ரைனிங் பண்ணுறாங்க. அவங்களோட தொடர்புலாம் ஏற்படுத்தி அந்த கிளப்புகள் மூலிமா நீங்கள் சேர்றவ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் வந்து வெயிட்டேஜ் நிறைய வரும். இதன் மூலிமா நீங்கள் ஒரு லிங்க்டின்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை போடுறப்போ நீங்கள் யாருன்றதை போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில பேர் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ண வரும். இது வந்து உலக அளவில் நீங்கள் லிங்க் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரோட்டரின்ற அமைப்பு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 119 வருஷம் உண்ட ஒரு நிறுவனம், ஒரு நெட்வொர்க்கிங். அவங்க தான் போலியவே ஒழிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதனால அதோடு நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் ஒரு படிப்பு முடிச்சுட்டு அந்த படிப்போடையே நிற்கிறீங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் விரிவாக நான் பார்க்க போகிறேன். அதில் வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் அண்டு தேர் என்டர்பிரனர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி ரோட்டரி தரப்போகுது அப்படின்றத பற்றி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.